எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தைப்பூசம் தாங்க இன்றைக்கி. தைப்பூசத்துக்கு இன்றைக்கி முருகருக்கு படையல் போடுறதுக்கு என்னென்னவெல்லாம் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகருக்காக பார்த்திங்கன்னா சாப்பாடுங்க, அப்புறம் சாம்பார் வச்சுருந்தனுங்க. எப்பவும் போலவே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சுருந்தனுங்க. அப்புறம் புளிக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா இந்த தடவை கொத்தவரங்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தனுங்க. கொத்தவரங்காய் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பாயாசம் பார்த்திங்கன்னா கோதுமை ரவையில் தேங்காய் பால் போட்டு கோதுமை ரவை பாயாசம் தானுங்க வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் வச்சுருந்தேன். அப்புறம் பாசிப்பருப்பில் உப்பு பருப்பு மாதிரி வச்சுருந்தேங்க. பாசிப்பருப்பில் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் போட்டு இன்னொரு பொரியல் வச்சுருந்தேனுங்க. அப்புறம் ரசம் வச்சுருந்தேன். அப்புறம் சாமிக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் கரைச்சி வச்சுருந்தேனுங்க. அபிஷேகத்துக்கும் சாமிக்கு படைக்கிறதுக்கும் பஞ்சாமிர்தம் வச்சுருந்தேனுங்க. தயிர், அப்புறம் பருப்பு வடை சுட்டுட்ருந்தேன். இது தானுங்க இன்றைக்கி முருகருக்கு படையல் போடுறதுக்கு நம்ம வீட்டில் சமைச்ச சமையலுங்க. இன்றைக்கி தைப்பூச நாளில் மனக்குளிர முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி படையல் போட்டு நல்லபடியாக என்னோடய தைப்பூச விரதத்தை முடிச்சாச்சுங்க.